மனிதர்கள்னு ஒரு படங்க. என்னடா மனிதர்கள்லாம் பேர் வச்சுருக்காங்க, என்னமோ வாழ்க்கையில் ஹியூமானிட்டியை பற்றி ஏதோ பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, படம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. திண்டுக்கல் பகுதியில் ஒரு காரில் வந்து ஒருத்தன் 5 பேர் குடிச்சு படுத்து கிடக்காங்க. அதில் ஒருத்தன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனதுக்கு காரணம் குடிச்சு படுத்தல இவனா அவனாங்கிறது தெரியாமல் இந்த பணத்தை மறைக்கிறதுக்காக ஒரு ராத்திரி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நிறைய மனிதர்களை சந்திக்கிறாங்க. இங்கே அடக்கம் பண்ணலாமா, அங்கே அடக்கம் பண்ணலாமா, போலீஸ்கிட்ட மாட்டாமல் தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தருடைய உண்மைகள் கேரக்டரைசேஷன்லாம் வெளியில் வருது. ஃபைனலாக இவங்களே அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இது பேர் என்ன மனிதர்கள், இது மிருகங்கள் தான். ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கல்ட்டு, கிளாசிக்கல், வின்டேஜு, நாங்கள் அவார்டு வாங்க போகிறோம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. பார்க்குற எங்களுக்கோட பொறுமையை சோதிக்காமல் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணணும். இருக்கிறவங்களோட பொறுமையை சோதித்து ஒரு படத்தை எடுத்து என்ன கிடச்சிட போகுது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்டு, பயத்துக்கும் பதட்டத்துக்கும் க்ளோஸ்அப் ஷாட்டுக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வைக்கிறது, பின்னாடி வைக்கிறது, ஐயோ முடியல. எவ்வளோ தான் ஒரு முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பின்னாடி ஒரு வாய்ஸில் ஓடிக்கிட்டே இருக்கிறது, எல்லாமே தப்பாக இருக்குது. எல்லாமே தப்பாக, ரொம்ப தப்பாக அப்படியே ஆடாவே போய்கிட்டே இருக்கிறது வந்து நல்லாவே இல்லை. இந்த படத்தில் எதுவுமே நல்லா இல்லாத ஒரே காரணத்தினாலே என்னமோ தெரியல, படத்தில் உட்காரும்போது அவ்வளோ வெறுப்பு வருது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பொதுவாகவே வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னும் போது நம்ம கொண்டாடணும். இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சோம். ஆனால் வேறு வழி இல்லாமல் ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காரணம் என்னென்னா, சில படங்கள் வந்து இப்போ மக்கள் பார்க்கணும் அப்படிங்கும்போது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கூட்டம் வர்றதில்லை, மீடியா சப்போர்ட் பண்ணுறதில்ல, அதே மாதிரி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு டாக் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. இந்த படத்தில் என்னையா இருக்குது பேசுகிறதுக்கு, இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதாவது ஒரு நல்ல படத்தை நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு படம் கொடுக்குறீங்கன்னா பேசுகிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னும் போது அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். இதை சொல்லி உங்களையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது இப்படி தான் வந்து நிற்கும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மனிதர்கள் படமும் வேஸ்ட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் ஓரளவுக்கு எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னா அது கராத்தே கிட் மட்டும்தான்.